सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः. ತಾವತ್ತಿರೋ ಶ್ರೀಮತ್ ಸ್ವಾಮಿ ಗೌತಮಾನಂದಜಿ ಮಹಾರಾಜ್ ಅವರ ಪಾದಂಗಳಿಗೆ முழங்கிட்டு இங்கே நிறைந்திருக்கும் எல்லா சாது பெருமாள்களவர்களுக்கு என்னுடைய வணக்கம். மாதாஜி அவர்கள், பிரம்மச்சாரிணிகள், பிரம்மச்சாரி பக்தர்களே, நமக்கு எல்லோரும் ராமகிருஷ்ணர் தான். அது கேட்குறதுக்கே ஆனந்தமாக இருக்கிறது. இதை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே வந்திருக்கிறோம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பார்க்கும்போது ராமகிருஷ்ணர் எப்படி எல்லோரும் ஒழுத்து வந்திருக்கிறார், அது பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கிறது. அங்கே ராமகிருஷ்ணர் உட்கார்ந்து இருக்கிறார். அது பார்த்தாலே அவர் விட்டு வேறு எந்த கடவுளும் நினைக்கிறதுக்கு மனசே யாருக்கும் வராதுன்னு நினைக்கிறேன். சர்வதேவ தேவீஸ்வரூபாய நம்ம ராமகிருஷ்ணன் ஏற்றுக்கிறோன்ற போது எல்லா கடவுளும் ஏற்றுன்ற மாதிரி தான். எல்லா கடவுளும் அவருக்குள்ளே தான் இருக்கிறார். அது அவரும் ஒரு வாழ்க்கையில் அனுபவிச்சினார். அது இல்லாமல் எல்லா பக்தர்களுக்கும் அந்த அனுபவம் கொடுத்திருக்கிறார். ஒருத்தர் அவர்கள் சிவன் பார்த்திருக்கிறார், ஒருத்தர் காளியை பார்த்திருக்கிறார், கிருஷ்ணர் பார்த்திருக்கிறார், மதர்நாத் விஸ்வாஸ். ராமகிருஷ்ணரில் காளி சிவன் பார்க்கும்போது அவன் ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணுறான். அத்தனை நாள் அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல், ராமகிருஷ்ணர் நம்பிக்கை இருந்தது, அவர் பெரிய மகான் இருந்தார். ஆனால் அவர் அவதார புருஷன்ட்டு அவர் அந்த மாதிரி ஏற்றுக்கிறதுக்கே அவர் மனசு எடை கொடுக்கல. ஆனால் என்னைக்கு சிவனையோ காளியோ அவர்கள் பார்த்தாரோ வந்து வணங்கி சொல்கிறா, நீங்கள் யாருன்னுட்டு எனக்கு புரிஞ்செடுத்து போன்னுட்டு. அப்போ ராமகிருஷ்ணன் மறுக்கலை. அவர் சொன்னதப்போ ஒரே ஒரு வார்த்தை, ஓ அன்னை காட்டி விட்டாரா அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது. அவர் யாருன்றது புரிஞ்சிருந்தது அவர் மட்டும்தான். ஆனால் நிதானமாக இந்த உலகமே அவரை ஏற்றுக்கிறது. அந்த காலத்தில் சுவாமி விவேகானந்தர் மேக்ஸ் முல்லரை பார்க்கும்போது, லண்டனில் மேக்ஸ் முல்லர் பார்க்கறதுக்கு சுவாமி விவேகானந்தர் போயிருக்கிறார். அவர் பேச்சு ஆரம்பிக்கும் போது சொல்கிறார், எனக்கு ஒரு கடிதாசு வந்திருக்கிறது. சில நாட்களுக்கு முன்னாலே பகவான் ராமகிருஷ்ணரை அவருடைய பிறந்த நாள் தட்சிணேஸ்வரத்தில் கொண்டாடப்பட்டது. சுமார் 6000 பேர் அதுக்கு சேர்ந்திருந்தாரான்ட்டு. 6000 பேர் கலந்துட்டு அவருடைய இது கொண்டாடி இருக்கிறாருன்னுட்டு. அது சொல்லும்போதும் மேக்ஸ் முல்லர் அது ஒரு கேள்வி குறிக்கோள், அது ஆலோசனை பண்ணணும். இந்த மகான் அவரை வாழ்க்கையை படிச்சிடவருக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் எப்படி சர்வதேவ தேவி ஸ்வரூபராக ஆயிருந்தார். அது தெரிஞ்சன்னு கூட
நாம் ராமகிருஷ்ணர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கூட எவ்வளோ பேர் முழுசாக நம்ம ராமகிருஷ்ணனை ஏத்தண்டி இருக்கிறோம், இது ஆலோசிக்கணும். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம், நிறைய பேர் மந்திர தீட்சை பெற்று இருக்கிறீங்களே, ஆனால் எத்தனை பேர் அவரே நம்ம முழுசாக கடவுளாக மட்டும் அல்ல, எனக்கு எல்லாம் இவர் தான், இவர் தவிர வேறு ஒன்றும் தேவையில்லை, இவர் என்ன எல்லாம் பார்த்துக்குவாருன்ற ஒரு முழுசு ஒரு நம்பிக்கை எத்தனை பேருக்கு வந்திருக்கிறது. நான் இதே சொல்கிறேன்னா, நிறைய பக்தர்கள் வீட்டுக்கு நான் போகிறேன், எல்லார் வீட்டிலும் பூஜை அறை இருக்கிறது, எல்லோரும் பக்தர்களானதுனால தீட்சை பெற்று இருக்கிறார். ஆனால் அந்த பூஜை அறையில் பார்த்தேன்னா அங்கே ராமகிருஷ்ணர் படம் இருக்கிறது இல்லை, மிச்சம் எல்லா கடவுள் படமும் இருக்கும். வெளியில் எங்கே இல்லைன்னா இருந்தால் கூட ஒரு ஸ்டாம்ப் சைஸ் சின்னதாக ஒரு படம் எங்கேயோ வச்சுருப்பார். அது இது பார்க்கும்போதும் நம்மளுக்கே தோணும், யோசிக்கணும், நம்ம ராமகிருஷ்ணரை முழுசாக ஏத்தண்டி இருக்கிறோமா, அவர்கள் நம்பிக்கை வந்திருக்கிறதா, எல்லாம் ராமகிருஷ்ணர் தான் நமக்கு என்னட்டு. யார் அந்த மாதிரி ஏத்தண்டி இருக்கிறாரோ அவருக்கு தெரியும். ஆமாம், ராமகிருஷ்ணர் தான் என் வாழ்க்கையில் எல்லாம் எனக்கு முழுசாக அவர் தான் இது அர்ப்பண்ணுவார்ன்ட்டு. சில பக்தர்கள் இருக்கிறார். நான் பெங்களூரில் இருக்கும்போது ஒரு பக்தை ரொம்ப பணக்கார், சொசைட்டியில் கூட ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் இருந்தவள். அவர் வீட்டில் எல்லோரும் அப்போ சாய்பாபா இருந்தார், அவர் எல்லோரும் சாய்பாபா பக்தர், எல்லா இடலும் சாய்பாபா படம். ஆனால் இந்த அம்மா இளைய வயசு தான், நல்ல கவர்மெண்ட் நல்ல பெரிய உத்தியோகத்திலும் இருந்தாள். அவளுக்கு ஒரு நாள் இந்த வெள்ளை கையிலே ஒரு மெதுவாக ஒரு வெள்ளை சுக்கு இது வர ஆரம்பிச்சிடுது. அது என்ன ஏது என்றது எல்லாம் பரீட்சை பண்ணிட்டு இருந்தார். அந்த இது இந்த நோய் எதுன்னுட்டு தெரிஞ்சுது. ஆனால் அவர் வீட்டிலெல்லாம் அவருக்கு இந்த சாய்பாபாவோட ரொம்ப தொடர்பு இருந்தது. அவர் வீட்டிலெல்லாம் அவருக்கு சொன்னாரோ, நம்ம புட்டுப்பருத்திக்கு போகலாம், ஒரு நிமிஷத்துலேயே சாய்பாபா அனுக்கிரகம் பண்ணாருன்னா அது போயிடும்னுட்டு. ஆனால் அவளை கேட்கல, வரல, போல. அவள் சொன்னாள், நான் ராமகிருஷ்ணன் ஏத்தண்டி இருக்கிறேன், நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி, எனக்கு என்ன வாழ்க்கையில் என்ன ஆகணுமோ அது ராமகிருஷ்ணன் பார்த்துக்குவார், வேறு எங்கும் போகல வரும் அவசியத்தை எனக்கு இல்லை, நான் வரமாட்டேன்னுட்டு பிடிவாதமாக போல. எவ்வளோ ஒரு 2 வருஷம் அது இருந்தது, கொஞ்ச நாள் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு. ஆனால் கூட அவள் கவலைப்படலை. அது நான் அனுபவிக்கணும் இருந்தால் அனுபவிக்கிறேன், ஆனால் வேறு யாரும் எனக்கு இது பண்ண வேண்டியதில்லைன்ட்டு. அவளுக்கு எவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா, 2 வருஷம் ஆனது, ஒரு 3 வருஷம் ஆனதுக்கப்புறம் மெதுவாக தானாக போயிடுது. இது இந்த உலக வாழ்க்கை தான். அவள் உலக வாழ்க்கையை அது இதே பண்ணல. அவள் எப்போ மட்டத்துக்கு வந்தாலும் கூட மணிக்கணக்காக தியானம் பண்ணுமா. அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் ஒரே ஒரு கேள்வி, நான் இந்த ஜென்மத்தில் ராமகிருஷ்ணரை பார்ப்பேனா, என்னால் பார்க்க முடியுமா, அந்த மாதிரி பார்க்க முடியலன்னா இந்த வாழ்க்கை நடந்து என்ன லாபம். இது ராமகிருஷ்ணர்கிட்ட வர பக்தர்களுக்கு இந்த ஒரு நோக்கம் இருக்கணும். இந்த உலக வாழ்க்கைன்றது எல்லாருக்கும் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். எவ்வளோ வேண்டுனாலும் கடவுள், நீ எந்த கடவுள்கிட்ட என்ன வேண்டுனாலும் ஒரு கடவுள் கொடுக்கலாம். ஆனால் சில நாளுக்கு அப்புறம் திருப்பி வேறு ஏதோ பிரச்சனை வரும், வேறு ஏதோ பிரச்சனை வரும். இதுக்கு கடைசியே இல்லை. இது
அதனால் இந்த ராமகிருஷ்ணனை ஏத்தன் இருக்கிறோம் என்றது எந்த மாதிரின்னா, நம்ம மனசுக்குள்ள சந்தேகம் இருந்தே இருக்கிறது. இனி யாராவது இன்னொரு குரு வந்திருக்கிறார் ரொம்ப பவர்ஃபுல்லுன்னு சொன்னார்னா உடனே ஓடி போயிடுறோம். 1000 பேர் இந்த மாதிரி போயிருக்கிறார். ஆனால் கடைசியில் ஒரு நாள் திரும்பி வருவார், அது வேறு விஷயம். இதனால ஒரு அன்னை சாரதா தேவி கிட்ட ஒரு பக்தர் வந்துட்டு இருப்பாள். அவளுக்கு கையில் ஏதோ ஒரு நோய் இருந்தது. அவள் அதனால் எப்போதும் கை மூடிண்டே இருப்பாள். அன்னை சாரதா தேவி முன்னாலே காட்ட மாட்டாள். ஒரு நாள் அன்னை சாரதா தேவி தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், அதான் அதுக்கே கவலைப்படுறேன், இந்த ராமகிருஷ்ணருடைய பூஜை ஆனதுக்கப்புறம் அந்த சரண தீர்த்தம் இருக்கிறது, அந்த தீர்த்துக்குள்ளே நீ கை வையினார். தினமும் கை வையினார். கை வைக்க 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 ஒரு 7-8 நாளுக்கு அதுக்கப்புறம் அது சம்பூர்ணமாக அது குணமாகிடுது. அது முதலாவது அன்னை சாரதாதேவி பூர்ணமான விசுவாசம் இருந்தது. இந்த தீர்த்தத்தினால அவளுடைய நோய் போயிடும். அதெல்லாமல் அந்த பக்தே அவளுக்கு இந்த அன்னை சாரதாதேவியை சொல்கிற அந்த வாக்கிலே, அந்த ராமகிருஷ்ணனுடைய தீர்த்தத்திலே அந்த ஒரு இது இருக்குது என்று நம்பிக்கை இருந்தது. அது இருந்ததுனால அவளுடைய இதாகிடுது. அதனால் ராமகிருஷ்ணரை நம்ம வந்திருக்கும் போதோ அவரை இது பண்ணும்போதோ முழுசா இந்த ஒரு நம்பிக்கை, ராமகிருஷ்ணர் எந்த நம்ம பாக்கியத்தினாலோ ராமகிருஷ்ணர்கிட்ட வந்திருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி வந்திருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம பூர்வ ஜன்ம புண்ணியத்தினால இவர்கிட்ட வந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம இதே கடைசி ஜென்மம் இது, அதில் பூர்ணமான ஒரு நம்பிக்கை வரணும். அப்போ தான் நம்ம எல்லாம் நமக்கு ராமகிருஷ்ணன் சொல்கிறதுல அர்த்தம் இருக்கிறது. என்ன இது அன்னை சாரதாதேவி சொல்லியிருக்கிறது. அன்னை சாரதாதேவி ஒரு முறை ವಿಜಯದಶಮಿ ಟೈಮಲ್ಲಿ சாதாரணமாக எல்லோரும் அன்றைக்கி அந்த கடைசி நாளன்னைக்கு எல்லோரும் சாரதாதேவிக்கு நமஸ்காரம் பண்ணுறது வரும். இது இங்கே இப்போ கூட எல்லோரும் நம்ம பெரியவர்களுக்கெல்லாம் அன்றைக்கி நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் பெற்றுக்கிறோம். பக்தர்கள் எல்லாம் இருந்தார். அன்னை சாரதாதேவி உத்போதனிலே தலையெல்லாம் கவர் பண்ணிட்டு உட்காந்து இருக்கிறார். எல்லாம் வந்து இருக்கும்போது அங்கே நிறைய லோட்டஸ் ஃப்ளவர் வேறே வச்சுருந்தார். அன்றைக்கி ஒரு பக்தரும் ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் எடுத்துகிட்டு அன்னை பாதத்தில் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிருந்தார். வேலூர் மண்டலத்துலேருந்து ஒரு சுவாமி வந்திருந்தார். இது அன்னை சாரதாதேவி அப்போ டைரக்ட் டிசைபிள்ஸ் எல்லாம் இருந்த டைம். அது ஒரு சுவாமிஜி நமஸ்காரம் பண்ணார். ஒரு புஷ்பம் எடுத்து வச்சார். அவர் அன்னை சாரதாதேவி கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருந்தான்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு சொன்னார், ஆமாம் இந்த சன்னியாசி வேலூர் மண்டலத்துலேருந்து வந்திருக்கிறான்ட்டு. அப்போது உடனே அன்னை சாரதாதேவி விசாரிச்சினார், சரத் எப்படி இருக்கான், ராஜா எப்படி, ராக்கால் எப்படி இருக்கிறா, பாபுராம் எப்படி இருக்கிறான். ஒரு 4-5 பேர் கேட்டார். கேட்டுட்டு சொன்னாரோ, அவர் பேரில் ஒரு புஷ்பம் என் பாதத்தில் வையினார். அந்த வந்திருந்த சுவாமி வேலூர் மட்டத்தில் எவர் சுவாமி இருந்தாரோ அவர் பேரில் ஒரு பேரை நினச்சி அவர் பாதத்தில் வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு போனான். எல்லாம் போனதுக்கப்புறம் அந்த இந்த சிஷ்யை அவன் கேட்டார், ஆமாம் இந்த உலகத்தில் எத்தனையோ பக்தர்கள் எல்லாம் இருக்கிறார், சுவாமிஸ் எல்லாம் இருக்கிறார், பிரம்மச்சாரியர்கள் இருக்கிறார், நீங்கள் இந்த வேலூர் மட்ட சுவாமிஸ் மட்டும் சொன்னீங்களே, மிச்சவருக்கு எல்லாம் என்ன ஆகும்னு கேட்டார். அப்போ அன்னை சாரதாதேவி கம்பீரமாக சொல்கிறார், என்ன நினைக்கிறேன்,
யார் யார் ராமகிருஷ்ணர் பேரில் வந்து போயிருக்கிறாரோ, யார் யார் இப்போ இருக்கிறாரோ, யார் யார் அடுத்தது வரப்போகிறாரோ, அவர் எல்லோருடைய பொறுப்பு இதில் முதலில் இருக்கிறது. அவர் எல்லோருக்கும் முக்தி கொடுக்குறவர். இது ஜவாப்தாரி என்கிட்ட இருக்கிறதுன்னாரு. அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கணும், நம்ம யார்கிட்ட வந்திருக்கிறோம். ராமகிருஷ்ணருடைய அவருடைய மகிமை என்னது? பிரம்மானந்தி டைமில் அவர் சன்னியாசி பிரம்மானந்தன் கேட்குறார். அவர் அப்போ தலைவராக இருந்தார். அவர் பிரம்மானந்தி மகாராஜ், ராமகிருஷ்ணர் இப்போ கூட இருக்கிறாரா? ராமகிருஷ்ணர் இப்போ இருக்கிறாரான்னு. அப்போது சுவாமி பிரம்மானந்தஜியார் சொல்வார், ஏன் நம்ம எல்லாம் சும்மா வீடு வாசல் தகப்பனார் தாயார் எல்லாரும் விட்டுட்டு வந்துட்டோன்னு நினச்சின்னு இருக்கிறியா? அதெல்லாமே இத்தனை சன்னியாசிகள் பிரம்மச்சாரிகள் பக்தர்கள் இவரெல்லாம் ராமகிருஷ்ணனை நம்பி எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறேன்னு நினைக்கியா? அவர் சொல்கிறார், இப்போதும் இருக்கிறாருன்னு என்ன, அவர் எப்போதும் இருக்க போகிறார், அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அப்போ திருப்பி கேட்குறான், நீங்கள் ராமகிருஷ்ணரை அடிக்கடிக்கு பார்க்குறீங்களான்னு கேட்குறான். ஆமாம், அவர் எப்பப்போ அருள் காட்டுறாரோ, அவருக்கு இஷ்டமாகுதோ அப்பப்போ அவர் எனக்கு தரிசனம் கொடுக்குறார் அப்படின்னு. இப்போ கூட அவர் இருக்கிறாருன்னுட்டு. சுவாமி வீரேஸ்வரானந்தி மகாராஜ் இந்த விவேக ஜோதின்னு ஒரு ஹிந்தி மேகசின் வருது, அதில் சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார், ரெமினிசென்சஸ் ஆஃப் சுவாமி பிரம்மானந்த ஹிந்தியிலே. அதில் எவ்வளோ நிகழ்ச்சி கூறுகிறார். ஒரு முறை அன்னை சாரதா தேவி சுவாமி விவேகானந்தருடைய மகா சமாதிக்கு அப்புறம் 7-8 மாதம் முன்னாலேயே அவர் ஜெயராம்பட்டி போயிட்டார். கல்கத்தாவில் இருக்கல. அநேகமாக அன்னைக்கு தெரியும் சுவாமி விவேகானந்தர் இன்னும் ரொம்ப நாள் இருக்க மாட்டார்ன்ட்டு. போயிருக்கும்போதும் அது ஆனதுக்கப்புறம் ரொம்ப நாள் இங்கே வரலையா உத்போதனைக்கு. ஐயோ, திரும்பி உத்போதனை வருதுக்கு ஒரு மனசே இல்லையா. பக்தர்களோ அந்த சுவாமி சாரதானந்தி மாதிரி அவரெல்லாம் வரப்படுத்தி திருப்பி அவர்னா அழிச்சிட்டு வந்தார். வந்தக்குள்ள அவர் வந்ததும் போது உத்போதனில் இருந்தார். ஒரு மாதிரி டல்லாகவே இருப்பார். அப்போ கூட அன்னை சாரதாதேவி என்ன விவேகானந்தர் அவர் போயிட்டார், அவர் நினைவு. சரி, இங்கே பிரம்மானந்தஜி கூட ஒரு நாள் பாபுராம் சுவாமி பிரேமானந்தன் கூப்பிட்டு சொல்கிறாரா, பாரு சுவாமிஜி போனதுக்கப்புறம் மட்டுமே ஒரு சூன்ய மாதிரி இருக்கிறது. ஒரு முறை அன்னை பாதம் இங்கே பட்டதுன்னா நல்லா இருக்கும், நீ போய் அவர்னா வருதெல்லாம் வேலூர் மட்டத்துக்கு வர சொல்லுவான்ட்டு. பாபுராம் மகாராஜ் போனாரோ, போயிட்டு நமஸ்காரம் எல்லாம் பண்ணி அவர் சொன்னார், அம்மா நினைக்கிறார் பிரம்மானந்தி ராக்கால் மகாராஜ் மற்றமெல்லாம் சூன்யமாக இருக்குது, நீங்கள் ஒரு தடவை இங்கே வந்தீங்களே என்ன ரொம்ப நல்லா இருக்கும்னுட்டு. அப்போது அன்னை சொல்லுவாரா, சரி ராக்காலுக்கு சொல்லு நான் வரேன்னுட்டு. பாபுராம் மகாராஜ் எதிர்பார்க்கல, அவர் ஏதாவது காரணம் கொடுத்துட்டு தப்பிக்கு வரேன்னு சொல்லியிருந்தார். அவர் போய் ராஜா மகாராஜே சொன்னாரா, மகாராஜ் அன்னை சாரதாதேவி வரதுக்கு ஒத்தண்டி இருக்கிறான்ட்டு, ஏதாரும் நாள் குறிக்க சொல்லியிருக்கிறாருன்ட்டு, என்னைக்கு வரணும்னு சொல்லி கேட்டிருக்கிறான்ட்டு. அப்போ ராஜா மகாராஜ் ரொம்ப ஆச்சரியமாச்சு, சந்தோஷமாச்சு. உடனே அந்த பஞ்சாங்கம் கொண்டு வான்னு சொல்லிட்டு அவரும் நல்ல நாளை பார்த்துட்டு போய் நீ திருப்பி அன்னை கேளு, இந்த நாள் நல்ல நாள் அன்றைக்கி வர முடியுமான்னுட்டு.
சரி, பாபுராமர் திரும்பி போனார். போய் அவர் நாள் குறிச்சிருக்கிறார். இந்த நாளும் அன்னை சாரதா சரின்னுட்டார். சரி வரேன்னுட்டு வந்து ராஜா மகாராஜ் சொன்னது. ராஜா மகாராஜுக்கு எவ்வளோ சந்தோஷம் ஆச்சுன்னா ஏதோ அவர் எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அன்றைக்கி ராமகிருஷ்ண அன்னை சாரதாதேவி வருவார், எல்லாம் இங்கே இருக்கணும், எல்லாம் தரிசனம் பண்ணலாம் அப்படி இப்படின்ட்டு. அது மட்டுமல்ல, எல்லாம் ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி எல்லாம் ஏற்பாட்டும். பெலூன் கட்டு சொன்னாரோ, இது பட்டு சொன்னாரோ, அந்த வாத்தியங்கள் எல்லாம் கூப்பிட்டு சொன்னாரோ, மாலைகள் எல்லாம் போட சொன்னார். எல்லா இடையிலும் அது ஆனதுக்கப்புறம் எல்லா கடையும் பஜனை பண்ணி எடுக்கணும்னு சொன்னாரோ. நிறைய பேர் சேர்ந்துட்டார் அன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் இந்த கேட்லேயும் தான் அந்த ராமகிருஷ்ணருடைய ஷைன் வரைக்கும் வெள்ளை துணி பூட்டி அன்னை சாரதாதேவி அதில் மேல் வருவார்ன்னுட்டு ஒரு குழந்தை மாதிரி ராஜா மகாராஜும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலே போய் கேட்டாண்டே நீந்தல் இருக்கிறாரா. நல்ல பக்தர்களில் சேர்ந்திருக்கிறார், சாத்துக்குள்ளது சேர்ந்திருக்கிறார், பஜனை நடந்துட்டு இருக்குது. அன்னை வந்தார். அன்னை வந்து பார்த்ததே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிப்போச்சு. ஏன்னா ஒரு பெரிய விழா நடந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது என்று. சரி, அந்த வெள்ளை துணி மேல் நடந்துட்டு நேராக அந்த கோயிலுக்கு வந்தார். ராமகிருஷ்ணர் கோயிலுக்கு போனார். நமஸ்காரம் பண்ணிட்டு கீழே இறங்கி திருப்பி அந்த சுவாமி விவேகானந்தருடைய அறைக்கு போனார். அங்கே போனதே அவரால் தாங்கிக்க முடியல. ஓந்து ஜோரம் அழ ஆரம்பிச்சிட்டார். ரொம்ப நேரம் தண்ணி அழுந்துட்டே இருந்தாரா. பக்கத்தில் சமாதானம் பண்ணார். அடுத்தது அவர்னா அங்கே பக்கத்தில் சுவாமி சிவானந்தருடைய அறை, இப்போ எது சொல்கிற மாதிரி அங்கே இருந்தது. அங்கே போய் அந்த ஜன்னலுடைய அந்த ரெயிலிங்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு கீழே எட்டி பார்த்துன்னு இருக்கிறாரா. கீழே எல்லாம் அங்கே அந்த மாமரம், அது கீழே எல்லாம் பஜனை பண்ணன்னு இருக்கிறார். ஜோர சாதுகள், பிரம்மச்சாரிகள், பக்தர்கள் எல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாரா. அவர் அத்தனை திருமணத்து பிரம்மானந்த சுவாமிஜிக்குள்ளே இருக்கிறாரா. அவரும் பஜனை கேட்டுட்டே இருந்தார். அவரும் திடீர்னு அவரும் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரா. ஹெவி பாடி அதில் இதுன்னு. ஆனால் ஒரு பரவச நிலையிலே அவரும் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரா. ஒரு 2 நிமிஷம் டான்ஸ் பண்ணியிருக்கிறாரா. அப்போ அவருக்கு சரியாகி அவர் ஸ்டெப் வைக்க முடியல. என்னென்னா உளுந்துரு மாதிரி இருந்தார். அப்போது சுவாமி சாரதானந்தி பின்னாலே இந்த வந்துட்டு அவர் மெதுவாக பிடிச்சிருந்தார். அந்த நேரத்துக்கு பிரம்மானந்தி சமாதிக்கு போயிருக்கிறார். அவர் மெதுவாக பக்கத்தில் அடிச்சுன்னு போய் ஒரு பெஞ்ச் மேலே உட்கார வச்சார். ரொம்ப நேரம் சமாதியில் இருந்தாரா. அப்போ போய் யாரும் அன்னைக்கு சொன்னாரா, ராக்கால் ரொம்ப நேரமாக சமாதியில் இருக்கிறான்ட்டு. அன்னை அப்படியா அன்னிட்டு அவ்வளோ கீழே இறங்கி வந்தார். கீழே இறங்கி வந்துட்டு அவனை முதுகு தடவி ரக்கால்னு கூப்பிட்டாங்க. ஒரு 2-3 தடவை கூப்பிட்டது. அவரும் மான்னு சொல்லிட்டு மெதுவாக இதுக்கு வந்தார். வந்ததுக்கப்புறம் அன்னை சாரதாதேவி திருப்பி மேலேறி போயிட்டார். மேலேறி போய் அந்த பக்கத்தில் இருக்கிறவரும் சொன்னாரா, நானும் ஜன்னல் வழியாக பார்த்துட்டே இருந்தேன். ராக்கால் உளுங்கல் மாதிரி இருந்தால் அப்போது நானே ஜோராக கூப்பிடலான்ட்டு இருந்தேன். யாருனாலும் பிடிச்சுங்கட்டான். ஆனால் பார்த்தேன் பின்னால் ராமகிருஷ்ணர் ஒன்று தாங்கின்னு இருக்கிறார். ராமகிருஷ்ணர் ராஜா மகாராஜை பிடிச்சிட்டு இருந்தார் ராக்கால். அதனால் நான் ஒன்றும் பேசலே, சும்மா ஆகிட்டேன்னு சொன்னார். இது ஏன் சொல்கிறேன்னா, ராமகிருஷ்ணர் வந்து போயிட்டவர் அல்ல. அவர் அன்னை சாரதாதேவிக்கு அன்னைக்கு சொல்லியிருந்தார் பாருங்க. அவர் அந்த வளையல்லாம் எடுக்கும்போதும், நான் எங்கே போயிருக்கேன், ஒரு அறைಯಿಂದ இன்னொரு அறைக்கு வந்திருக்கேன், அவ்வளோதான். அந்த அறைಯಿಂದ இந்த அறைக்கு வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகாது. எப்போ போகணுமோ அப்பப்போ வந்துட்டே இருக்கிறேன். எத்தனை பக்தர்களுக்கு எத்தனை விதமாக ராமகிருஷ்ணன் இப்போ கூட காட்சி கொடுத்துட்டே இருக்கிறார். அந்த டைரக்ட் டிசைபிள்ஸ் டைம்ஸ்லேயே அவர் எல்லாம் அந்த டைரக்ட் டிசைபிள்ஸ் வாழ்க்கையில் நீங்கள் படிச்சிங்களேன்னா, சுவாமி துரியானந்தர் பூரி ஜெகநாத் தரிசனத்துக்கு போகிறார். ஜெகநாத் தரிசனத்துக்கு போல இவர் படி ஏற்றிட்டு இருந்தார். அவர் சொல்கிறார், ராமகிருஷ்ணர் படி இறங்கி வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் துரியானந்தரை சொல்கிறார், ராமகிருஷ்ணர் வேறு, ஜெகநாத் வேறு அல்ல, பூரி ஜெகநாத் நம்ம 1000 வருஷமாக பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ஜெகநாத், பூரி ஜெகநாத் சுவாமி அன்னை சுவாமி துரியானந்தர்
அவர் நாங்கள் அதில் பார்க்குறாரு. அங்கே இதெல்லாம் சமீபத்தில் நடந்து இருக்கிற நிகழ்ச்சிகள். நேற்றுக்கு பேஷண்ட் இருக்கும்போதும் சுவாமி அபிராமானந்தி ஒரு பக்தர் பற்றி சொன்னார். அவர் பெங்களூர்லேயே பிரம்மச்சாரியாக இருக்கும்போது அவர் பக்தர் ரொம்ப வருவானா, ரெகுலராகி அவர் புக் ஸ்டாலில் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறான், சேவை பண்ணுறான் ரொம்ப ரெகுலராகி. அவனும் டாக்டர். அந்த சமயத்தில் சுவாமி வீரேஸ்வரானந்த்ஜி பெங்களூரு வந்திருந்தார். அவர் வரும்போது எல்லா பக்தர்களுக்கு தீட்சை கொடுப்பார். அவரும் சுவாமி அபிராமானந்த்ஜிக்கு ரொம்ப இந்த டிவோட்டி க்ளோஸ் ஆகிருந்ததுனால அவனுக்கு சொன்னார், நீனும் தீட்சை எடுத்துக்கோன்ட்டு. அந்த டிவோட்டி சொன்ன, இல்லை மாற வாண்ட மாற எனக்கு தீட்சை வாண்டான்னார். ஏன் இந்த மாதிரி ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைக்காத, ஏன் எடுத்துக்க மாட்டேன்? நீ ராமகிருஷ்ணன் நல்லா பிடிச்சிருக்கேன், இவ்வளோ பக்தியோட சேவை செய்கிற மடத்துலேயே இது ஒரு பாக்கியம், இது நீ எடுத்துக்கணும்னார. அவன் திரும்பி இல்லை மகாராஜன். ஏன் இல்லை, எனக்கு மந்திர தீட்சை ஆகிருக்குது மகாராஜன். எவ்வளோ காப்படி ஆகிடுதான். யார் கொடுத்தார் எனக்கு? இல்லை மரம் எனக்கு மந்திரம் கிடச்சிருக்கிறது என்ன. அப்போ இவர் வலுப்படுத்தினாரா, இல்லை நீ வீரேஸ்வராஞ்சி வரும்போதும் அவருக்குள்ளே போய் பேசு, அவருக்குள்ளே இது பண்ண. பேசினதுக்கப்புறம் அவரே அவனுக்கு புரிய வைப்பார். சரி மகாராஜன். ஸோ வீரேஸ்வராஞ்சிக்கிட்ட ஒரு இன்டர்வியூ வாங்கன்னு கொடுத்தார். ஒரு இன்டர்வியூ வாங்கன்னு கொடுத்தபோது அவர் போய், எனக்கு அவனு சொல்லியிருக்கா அவர் சுவாமிக்கு, எனக்கு இந்த மந்திரம் கிடச்சிருக்கிறது, இது எனக்கு குரு மகாராஜே கொடுத்துருக்கிறாரு. ராமகிருஷ்ணரே எனக்கு இந்த மந்திரம் கொடுத்துருக்கிறாருன்ட்டு. வீரேஸ்வராஞ்சி இந்த மந்திரம் சொல்லுவேன்னு சொல்லி அவர் மந்திரம் சொன்னதுக்கப்புறம், ஆமாம் அவனுக்கு தேவையில்லை, நீ இந்த மந்திரமே ஜப்பம் பண்ணுன்னார். அப்படின்னா ராமகிருஷ்ணர் அவருடைய சீடர்களுக்கே அவர் பக்தர்களுக்கே அவர் மட்டும் கொடுத்திருந்தாருன்றலாம். அவர் இது இந்த காலத்தில் கூட எத்தனையோ பக்தர்களுக்கு நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இது ராமகிருஷ்ணர் பெருமைக்காக நான் சொல்கிறேன். உண்மையான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். நான் சென்னை நகரத்தில் இருக்கும்போது சுவாமி தபஸ்யாஞ்சி வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஒரு நாள் ஒரு அம்மா, ரொம்ப வயசான அம்மா, அவ்வளோ அவளுக்கு தமிழ் தவிர வேறு எந்த பாஷையும் தெரியாது. அவள் வந்து சொன்னாரா, இங்கே குரு இருக்கிறாராமே, அந்த குருவை நான் பார்க்கணுன்னாரு. அவளுக்கு பார்த்தது நான் நினச்சேன் ஏதோ ஒரு உதவிக்காக வந்திருக்கா. அவள் பாவம் ஏழை இருக்கலாம், வீட்டில் ஏதோ கஷ்டம் இருக்கலாம், அது சொல்லிக்கிறதுக்காக வந்திருக்கிறான்ட்டு நான் சொன்னேன், என்னம்மா உன் கஷ்டம் என்கிட்ட சொல்லுன்னு. இல்லை சுவாமி, நான் பெரியவர்கிட்ட சொல்கிறேன், என்ன அவர்கிட்ட அழிச்சிட்டு போங்கன்னு. சரி, நான் போய் தபஸ்யாஞ்சிக்கு சொன்னேன், மேலே இந்த மாதிரி ஒரு அம்மா வந்திருக்கிறான், அவர் உங்களே பார்க்கணுன்னு வரப்படுத்துகிறான். அவர் சொன்ன, சரி நீனும் இரு, அழிச்சிட்டு வரலாம். நான் அழிச்சுன்னு வந்தேன். அழிச்சுன்னு போகும்போதும் அவளுக்கு தமிழ் தவிர வேறு பாஷை தெரியாது. தபஸ்யாஞ்சி கேட்டார், என்ன ஒன்றுமா, என்ன கஷ்டமா, எது இது? அவளை என் பக்கம் பார்த்தா. அப்படின்னா நீ இங்கே இருக்காது, நீ வெளியில் போன்ட்டு என் முன்னாலே சொல்கிறதுக்கே சங்கோச்சப்பட்டான். அப்போ தபஸ்யாஞ்சி சொன்னாரோ, பரவாயில்லை நீ சொல்லம்மா, என்ன இருந்தாலும் சொல்லான்ட்டு. அப்போது அவள் சொல்கிறாள், எனக்கு கனவுலே காளி வந்து எனக்கு ஒரு மந்திரம் கொடுத்துருக்கிறாள். ஆனால் அது ஆனதுக்கப்புறம் அடுத்த நாள் ஏந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப டவுட் இருக்குது. அதனால தான் உங்கள்கிட்ட வந்து அது உண்மையா சரியா இல்லை என்னுடைய பிரமையான்னு கேட்குது. வயசாகிருக்கு, ஒரு 70 வயசாகிருக்கும் அந்த அம்மாவுக்கு. அப்புறம் தபஸ்யாஞ்சி என்ன வெளியே போக சொன்னார். நான் வெளியில் வந்துட்டேன். அவர்கிட்ட என்ன மந்திரான்ட்டு. என்ன மந்திரம்னா, அவள் தபஸ்யானந்த சுவாமி எல்லாருக்கும் எந்த ஒரு ராமகிருஷ்ணர் மந்திரம் கொடுக்குறாரோ அந்த ராமகிருஷ்ணர் மந்திரம் காளி இவளுக்கு கொடுத்திருக்கிறார் கனவுலே. அது கேட்டதே சுவாமி தபஸ்யானந்திக்கு அவர் திக்பிரமையாகிடுது. அவர் சொன்னார்,
உண்மையம்மா, நீ ரொம்ப பாக்கியப்பட்டவள். நீ உன் கணவர் காணி வந்தது உண்மை, அவள் கொடுத்துருக்கிற மந்திரமும் உண்மை. இது பாரு, இந்த ராமகிருஷ்ணர் மந்திரம், இது நீ ஜபம் பண்ணு, நல்லதாகும் சொன்னார். இது பாருங்க, இது காளி வந்து இவருக்கு ராமகிருஷ்ணனுடைய மந்திரம் கனவழி அவಳು கொடுத்திருக்கிறார். இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? சுவாமி பிரேமானந்தஜி மகாராஜ் அவர் வேலூர் மலத்தில் இருக்கும்போது ராமகிருஷ்ணனுடைய பூஜை செய்வார். அவர் பூஜை பண்ணுறது என்றது நேரமாக ராமகிருஷ்ணனை உட்கார வச்சு உயிர் கொடுத்து அந்த ஃபோட்டோத்தில் பூஜை செய்வார். அவருக்கு ஒன்றுமே அது ஃபோட்டோவே அல்ல, இது சாட்சாத் ராமகிருஷ்ணரே உட்கார்ந்து இருக்கிறது. அந்த மாதிரி பண்ணி இருக்கும்போது ஒரு நாள் அவர்களோட சட்டை கிழிஞ்சிட்டு இருந்தது. அதனால் ஒரு புதிய சட்டை தைக்கிறதுக்கு ஒரு பிரம்மச்சாரி சொல்லி ஒரு புதிய சட்டை வாங்கிட்டு அவர் போட்டு இருக்கிறார். போட்டுக்கிறதுக்கு போட்டுனாரோ அன்னைக்கு கனவுலே ராமகிருஷ்ணன் இருக்கிறார். என் சட்டை எல்லாம் கிஞ்சி போயிருக்குது, நீ மட்டும் புதிய சட்டை போட்டுட்டியான்ற. பிரேமானந்திக்கு திடீர்னு தூக்கி போட்ட மாதிரி ஆச்சு. காலம்பரிய அந்த ட்ரெயினுக்கு போய் ட்ரெயின்லே நம்ம ராமகிருஷ்ணர் அவர் அப்போ யூஸ் பண்ண நேரம் எல்லா பொருள்களும் அங்கே ட்ரெயின்லே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறார். இவர் எல்லாம் எடுத்து பார்க்குறார். அதில் இவர் ராமகிருஷ்ணனுடைய ஒரு சட்டை ஒரு எலியோ ஏதோ பூச்சியோ கடிச்சு அது ஓட்டையாக இருக்குது. அது ஓட்டையாக இருக்கிறது ராமகிருஷ்ணர் பாபுராம் சொல்கிறாரோ, நீ மட்டும் புதிய சட்டை போட்டுக்கிற, என் சட்டை கிஞ்சி இருக்கிறது என்னட்ட. இதில் எல்லாம் என்ன பாவிக்கணும்? ஒரு பக்தர் ஒரு தடவை அன்னை சாரதாதேவின்னு ஒரு கேள்வி கேட்குறார். இது எல்லாம் நம்ம எல்லாருக்கும் இது ஒரு சந்தேகம்தான். நீங்கள் ராமகிருஷ்ணருக்கு தினமும் அவ்வளோ பக்தியோடு ஸ்ரத்தையோடு நைவேத்தியம் கொடுக்குறீங்களே, ராமகிருஷ்ணர் அதை ஏற்றுக்கிறாரான்னு கேட்குறாரு. அந்த நீங்கள் கொடுக்குற நைவேத்தியம் ராமகிருஷ்ணன் ஏற்றுக்கிறாரான்ற. அன்னை சொல்லணும், ஆமாம் கட்டாயமாக ஏற்றுக்கிறேன், என்ன சந்தேகன்ற. அப்போ அந்த பக்த நேச்சுரலில் கேட்டான் அந்த அம்மா. பின்ன நீங்கள் வச்ச சாப்பாட்டெல்லாம் அப்படியே இருக்குமே, அப்படி என்னென்னா ராமகிருஷ்ணர் போடுறது எழுந்து வந்துட்டும் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டதா ஏற்றுக்கிற மாதிரி எல்லா சாப்பாடு அப்படியே இருக்குமே, நீங்கள் எப்படி தெரியும் ராமகிருஷ்ணர் சாப்பாடு ஏற்றுக்கிறாருன்னுட்டு. அப்போ நிஷாரதா சேவி சொல்கிறார், நான் தினமும் பார்க்குறேன், நைவேத்தியம் எப்போ கொடுக்குறேனோ அப்போது அவர் இங்கேருந்து ஒரு ஒளி ராமகிருஷ்ணருடைய ப்ரூ மத்தியத்தின் ஒரு ஒளி வெளியில் வருது. அது நான் வச்சிருக்கிற எல்லா நைவேத்தியமும் ஸ்பர்ஷம் பண்ணிட்டு போகிறது. திருப்பி அந்த ஒளி அதே மாதிரி ஒளி போடுது. அப்போது அது பிரசாதம் பண்ணி தர்றார் ராமகிருஷ்ணர். நாம் வைக்கும்போது இந்த ஒரு நம்பிக்கையோடு ஸ்ரத்தையோடு பக்தியோடு ராமகிருஷ்ணர் அது ஏற்றுக்குவார், பிரசாதம் பண்ணுவார் என்ற நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறதா, இதை ஆலோசிக்கணும். சுவாமி ராமகிருஷ்ணானந்தருக்கு முழுசாக அது இருந்தது. ஒரு டைமில் ஒரு ராமகிருஷ்ணருக்கு நைவேத்தியம் வச்சாருன்னா அவர் அப்படியே காத்த நின்று இருப்பாரா, கதை மூடிடுவார். ராமகிருஷ்ணன் சாப்பிடுவார்ன்ட்டு வெளியே நின்றுட்டே இருப்பார். ஒரு நாள் ஒரு பிரம்மச்சாரிக்கு அவர் எங்கே வெளியில் போக வேண்டியதாச்சு. இன்றைக்கி நீ நைவேத்தியம் செய்யன்னு சொல்லிட்டு போனார். இந்த பிரம்மச்சாரி நைவேத்தியம் வச்சான். அப்போ அவனுக்கு சடனாக நினைவு வந்தது. அன்றைக்கி ராமகிருஷ்ணானந்தர் கடிதாசி கொடுத்துருந்தார் அவனுக்கு, இது போஸ்ட் பண்ணுன்னுட்டு. அவன் மறந்துட்டு இருந்தான்.
சாதாரணமாக சுவாமி முன்னால் சாப்பாடு வச்சுருதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் சுவாமி சாப்பிடுவாருன்னுட்டு 20 நிமிஷம் வெயிட் பண்ணுறோம். 20 நிமிஷம் இருக்குதே, பக்கத்தில் தான் போஸ்ட் ஆஃபீஸ்னு ஓடி போனான் போஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் அவன் திரும்ப வர டைமு சரியாக ராமகிருஷ்ணன் வந்துட்டான். வந்ததே இவருக்கு, நீ எங்கே போயிட, ராமகிருஷ்ணன் நைவேத்தியம் கொடுக்கலையா, அவருக்கு சாப்பாடு கொடுக்கலையான்னு. அவன் இல்லை, உள்ளே வச்சிருக்கிறேன், நீங்கள் கடிதாசி கொடுங்க, மறந்துட்டு அதனால் போட்டுட்டுறான். அவர் மண்டேன்னு சோறு கடிச்சிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரா. ஐயோ ஐயோ, சேவ் அபராதா. அதான் அவர் இன்னும் சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் வெளியில் காத்தண்ணி இருக்க வேண்டாமா, அவர் கொஞ்சம் உப்பு தேவைப்படலாம், தண்ணி தேவைப்படலாம், ஏதாவது தேவைப்படலாம். அவர் யாருன்னு கேட்பார். நீ எப்படி வச்சுட்டு போயிட்டியே, அது என்ன ஒரு சிலையா, ஒரு ஃபோட்டோவா? ராமகிருஷ்ணன் சாப்பிடுவார், இந்த மாதிரி போயிட்டியே. அப்படி என்ன அவரா சுவாமிக்கு நைவேத்தியம் கொடுக்கும்போதோ எந்த விதமான கொடுக்கணும், இது நாம் இந்த மகான்கள் வாழ்க்கையில் பார்த்து நாங்கள் கற்றுக்கணும். நைவேத்தியம் பண்ணுறது என்றால் ராமகிருஷ்ணர் ஒரு சாதாரண படம் அல்ல, உயிரோடு உட்காந்து இருக்கிறார். அது ராமகிருஷ்ணரே சொல்லியிருக்கிறார். அன்னை சாரதா தேவிக்கு ஒரு நாள் சொல்கிறார், அவர் படம் கையில் எடுத்துன்னுட்டு அன்னை சாரதா தேவி அந்த படம் பூஜை பண்ணிருப்பா. அந்த சடனாகி ராமகிருஷ்ணர் அன்னை அறைக்கு போகிறார். என்ன படம்ன்றார். அவர் கொஞ்சம் சங்கோத்தில் ஒன்றுமே அவனு இல்லை என்ன படம் கையில் எடுத்துக்கிறார். எடுத்துன்னுட்டு கொஞ்சம் பூ கொள்ளுன்றார். பூ வாங்கின்னுட்டு அவர் படத்துக்கு அவரை பூஜை பண்ணுறார். அவரை பாதத்தில் கொஞ்சம் பூ அர்ப்பணை பண்ணிவிட்டு அவர் சொல்கிறார், பார், ஒரு நாள் வரப்போகுது, இந்த படம் இந்த உலகத்திலே ஒரு வீட்டிலும் பூஜைப்படி செய்யப்படுறது இதுன்னு சொல்கிறார். ஒரு வீட்டிலும் இது பல பக்தர்களும் சொல்லியிருக்கிறார். அன்றைக்கி ஒரு சாரதா தேவி சொல்கிறார், இது ஒரு இதில் இது பண்ணுறது. அப்படி என்ன சாதாரண படமே அல்ல இது படான்னு யாரும் நினைக்கிறோமோ நாம் பெரிய ஒரு பாபம் பண்ணுறோம். ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித் ஃப்ளஷ் அண்ட் பிளட் இஸ் சிட்டிங் தேர். யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ, யார் அவர் சரண் அடைவாரோ, அவர் ராமகிருஷ்ணர் கட்டாயமாக தரிசனம் கொடுப்போம். தரிசனம் கொடுக்கறது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையை மாற்றி விட்டுடுவார். எப்போதும் ஆனந்தமாக இருப்பீங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த துக்கம்ன்றது இருக்குது. இப்போ மட்டும் இல்லை, இப்போ ராமகிருஷ்ணரை அன்னை சாரதா தேவியில் பலதில் சொல்லியிருக்கிறார். இந்த வாழ்க்கை உங்கள் டைமில் வரல, என்ன கடைசி காலத்தில் கட்டாயமாக வருவார். இந்த நம்பிக்கை சுவாமி விவேகானந்தர் முழுசாக இருந்தது. இஸ் a ரேஷனல் மேன். ஆனால் ராமகிருஷ்ணரை பற்றி பேசும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார். அவர் எப்போதும் நிறைய பேசவே மாட்டார். அவர் ஒரே ஒரு ஸ்தோத்திரத்தை அவர் ராமகிருஷ்ணர் குணங்கள் சொல்லும்போதும் ஒரு குணம் முதல்ல அவர் ஆரம்பிக்கிறதை பாருங்க. ராமகிருஷ்ணர் எல்லாருக்கும் என்ன செய்வார் என்றதுக்கு 32 குணங்களுள்ள அந்த ஸ்தோத்திரத்திலே ஆரம்பிக்கிறாரோ. தினமும் நம்ம பாடுறோம், கண்ணு மூடன்னு பாடுறோம், அது யோசிக்கணும். அதற்கு சொல்கிறார், கண்டன பவபந்தனான்னு சொல்வார். ஆரம்பிக்கிறது அந்த ஸ்தோத்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எத்தனை 1000 தடவைக்கு மேலே பாடியிருக்கிறோம். பவபந்தன, பவான சம்சார, பந்தன ಅಂದರೆ பாசங்கள், கண்டன ಅಂದರೆ யார் துண்டிப்பார், கத்தரிப்பாரோ, யார் நாசம் பண்ணுவாரோ. அப்படின்னா சம்சார பந்தனங்களை நல்லா நீக்குபவர் ராமகிருஷ்ணர். பண்ணியிருக்கிறாரா? எல்லாருக்கும் பண்ணியிருக்கிறாரா? அந்த பக்கம் 2 உதாரணம் கொடுத்துட்டு என்ன இதை பேச முடிச்சுக்கிறேன். பல்ராம் போஸ் ராமகிருஷ்ணருடைய கிரகி பக்தர்கள் ரொம்ப
ஸ்ரேஷ்டமான பக்தன் அவர். பியூரஸ்ட் பர்சன். ராமகிருஷ்ணன் எவ்வளோ விரும்பியிருந்தாருன்னா பலராம் போஸ் அவர் டைரியில் எழுதுகிறார், ராமகிருஷ்ணர் என் வீட்டுக்கு 100 வாட்டி வந்திருக்கிறாருன்னுட்டு. 100 வாட்டி மட்டும் சும்மா எழுதுறதில்ல, டேட் இருக்குது, டைம் இருக்குது. சில நாள் 2 தடவை 3 தடவை போயிருக்கிறார் ஒரு வீட்டுக்கு. அவர் அந்த பலராம் போஸ் ராமகிருஷ்ணர் தியாகம் பண்ணிடுவார். அதாவது 8 வருஷத்துக்கு அப்புறம் பலராம் போஸ் உடம்பு சரியில்லாமல் போகிறது. கடைசி நாள்கள் அவர் என்ன பண்ணுவார், அவர் வீட்டில் அறையில் இருந்த சாமான் எல்லாம் வெளியில் எடுத்துடுவார். ஒரே ஒரு பெரிய ராமகிருஷ்ணர் படம், ஒரு கட்டல் மேலே ஒரு படுத்துன்னு இருக்கிறார், உடம்பு சரியில்லை. அந்த ராமகிருஷ்ண படமே பார்த்துன்னுட்டும் குருதேவா 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 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுவார். எல்லாமே இன்னொன்று சொல்லியிருப்பார், அந்த அறைக்குள்ளே யாரும் வரக்கூடாது வந்துட்டு, இன்க்ளூடிங் அவருடைய ஒய்ஃபோ குழந்தைகளும் யாரும் வரலாமன்னா. அந்த டைரக்ட் டிசைபிள்ஸ் வந்தாருன்னா, இல்லை கிரீஷ் கோஷ் வந்தாருன்னா அவர் போகலாம். அவர்கள் கூட போன உடனே உங்கள் உடம்பு எப்படி இருக்குதுன்னு கேட்டுடுவார். இந்த உடம்பை பற்றி பேசக்கூடாதுன்னுட்டு அவர் உள்ளே போனோடனே அவர் கை பிடிச்சிட்டோம், என் குருதேவன் பற்றி ஏதாவது சொல்லுங்களேன், நம் குருதேவன் பற்றி ஏதாவது சொல்லுங்களேன். குருதேவர் தவிர வேறு வந்தவர் பேசுறது விட மாட்டார் அவர். அப்படி இருக்கும்போது கடைசி நாள் அவரை மனைவி உள்ளே போக முடியாது, அந்த வாசக்கல் அங்கே உட்காந்து இருக்கிறார். பக்கத்தில் கௌரிமாவும் யாரோ உட்காந்து இருக்கிறார். அவர் அவரனே பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ திடீர்னு இந்த அவரோட மனைவி பார்க்குற அந்த ஆகாயத்திலே மூடங்கள், கருப்பு மூடங்கள் எங்கேயோ வந்து 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 சேருதான். சாயந்தரம் 4 மணியும் என்னமோ. இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, படப்படப்படாந்து இருக்குது கருப்பு மூடம். என்ன அண்ணன் எல்லாம் வந்து 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 சேர்ந்து ஒரு ரத்தமாகிடுது. அது ஒரு பெரிய ரத்தமாகிடுது. இவள் பார்த்துட்டே இருக்கான். பக்கத்தில் தட்டி காமிக்கிறாங்க கை, ஆனால் இவளுக்கு ஒன்றுமே தெரியறதில்ல. அந்த ரத்தமானதுக்கப்புறம் மெதுவாக ரத்தத்திலே யாரோ இறங்குறாரா. அவரை பாதங்கள் பார்த்த உடனே இவளுக்கு புரிஞ்சிடுது ராமகிருஷ்ணர் வந்தார். ஒரு 2 செகண்ட்லேயே முடிச்சா ராமகிருஷ்ணன் இறங்கினார். நேராக வந்தார். வந்து இவள் பக்கத்தில் உள்ளே போனார். உள்ளே போய் பலராம் கிட்டே போய் அவனா கட்டி பிடிச்சிருந்தார். ஆனந்தமாக கட்டி பிடிச்சி திருப்பி விட்டுட்டு அதே வந்த மாதிரியே போயிட்டாரா. போய் அதே ரதம் ஏறி அப்படியே போயிட்டார் அவர். இவள் அப்படியே திறந்த கண்ணால் பார்த்துட்டு இருக்கிறார். ஒரு பக்கம் ஆனந்தம், இன்னொரு பக்கம் ஆச்சரியம். அதாவது ஒரு 2 மணி நேரத்துக்கப்புறம் வந்தவர் யார் சொன்னாரா, பலராம் போஸ் இறந்துட்டாரான்ட்டு. அப்போ இவ்வளோ எழுதியா ராமகிருஷ்ணரே வந்து அழிச்சுன்னு போனாரான்ட்டு. இது அந்த பெரிய பக்தனுக்கு அதே சமயத்தில் எல்லாருக்கும் ஒரு கொள்ளை காட்டுவார், அருள் காட்டுவார் என்றதுக்காக சொல்கிறேன். அந்த தட்சிணேஸ்வரத்தை ஒரு ரசிக்கலான்னு இருந்தான். பெருக்கிறமா பறையான் இவர் முன்னாலே யார் முன்னாலே வர முடியாது. அந்த காலத்தில் அந்த இது உழைஞ்சி அவன் ராமகிருஷ்ணன் வர்றது போகிறது பார்ப்பான். ஜாதி ஒரு நாள் ராமகிருஷ்ணன் காலம்புற 4 மணிக்கு பஞ்சவட்டிக்கு போயின்னு இருக்கார். எதிராக இந்த ரசிகலால் வந்தான்னு இருக்கான். அன்றைக்கி அவனால் இது பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலை. ஓடி வந்துட்டும் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறோம். அழ ஆரம்பிச்சுன்னா அழுறா. எவ்வளோ அழுந்தானா ராமகிருஷ்ணனுடைய பாதங்கள் தன் கண்ணீராலே அவன் கழுவி விட்டுட்டான். அவரும் சும்மா இருந்தார். அது ஆனதுக்கப்புறம் மெதுவாக அவர் பெண்ட் பண்ணி அவனை பிடிச்சி மேலே ஏற்றிட்டு, குழந்தை உனக்கு என்ன வேணும், என்ன கருணை பாருங்க, குழந்தை உனக்கு என்ன வேணும்னு ரசிகலால் கேட்குறேன்னு, எனக்கு என்ன ஆக போகிறது, எனக்கு என்ன ஆகும்னு கேட்டேன். அவரும் கவலைப்படாது, உன் கடைசி நாள் எனக்கு நான் வரேன், கடைசி நாள் எனக்கு நான் வர்றேன். அவன் கடைசி நாள் வந்தது. ராமகிருஷ்ணர் இறந்துட்டான். கடைசி நாள் வரும்போதும் அவருக்கு சொல்லியிருப்பார், உன் குடிசில் இருக்குது, அதுக்கு முன்னாலே ஒரு துளசி செடி போட்டு தினம் தண்ணி ஊற்றுவோம். அவன் பொண்ணு இருப்பான். அந்த துளசி பெரிய ஒரு மலை இதாகவே பறவை இருக்கிறோம். கடைசி நாள் அன்றைக்கி அவன் சொல்கிறான்னா, கடைசி டைமில் என்னை வெளியில் கொண்டு போய் அங்கே படுக்க வையுங்கன்னு. அவர் வீட்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சிருந்தது, இன்னும் ரொம்ப நாள் இருக்க மாட்டார், ரொம்ப நேரம் ஆகட்டும். அப்படியே கொண்டு வந்துட்டு
அவனை அந்த துளசி குரோவுக்குள்ளே படுக்க வச்சுருக்கிறார். கொஞ்ச நேரம் அது ஆனதுக்கப்புறம் 2 கையை தூக்கி வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உயிர் விட்டுட்டான் அவனு. இது ராமகிருஷ்ணர். ராமகிருஷ்ணர் அவர்கள் காட்டுறது நம்மளும் காட்ட வேண்டுமா? காட்டுவார், காட்டுண்டே இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்யணும்? முதலாவது அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கணும். என்ன கூட ராமகிருஷ்ணர் இருக்கிறார், எப்போதும் இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னுடைய எல்லா ஜவாப்தாரியும் நான் அவர்கிட்ட கொடுத்திருக்கிறேன். நான் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த உலகத்திலே. இதுக்கு இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, அடுத்த ஜென்மத்தை பற்றியும் நான் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் என்ன கூடியே இருப்பார் அந்த நம்பிக்கை. நமக்கு எல்லாம் ராமகிருஷ்ணர் தான் என்ற ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கணும். அது ஆனதுக்கப்புறம் எப்படி அவருன்னே நம்ம நினைச்சுட்டு இருக்கணும். நம்ம மனசில் எப்போது ராமகிருஷ்ணருடைய ஒரு நினைவு ஒரு டியூன் பாடண்டே இருக்கணும். ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணர். என்ன வேணாலும் பண்ண இருக்கலாம் வெளியே உலகத்தில். எப்படி அது இந்த தேவி மகாத்மியிலே அந்த 5வது அத்தியாயத்துலேயும் சில ஸ்தோத்திரங்கள் வருது. எல்லாருக்கும் தெரியும். அது என்ன ஸ்தோத்திரம்னா, யாதேவி சர்வபூதேஷு மாத்திருப்பேன சில இது சொல்கிறேன்னா ஒரு ஸ்லோகத்தில் அது 2வதுல என்ன சொல்கிறோம், நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. 3 தடவை சொல்லியிருக்கிறது அந்த நமஸ்தஸ்யன்றது. எதுக்கு 3 தடவை சொல்லியிருக்கிறது? அதில் உரை எழுதுகிறார் 3 தடவை ஏன் சொல்லியிருக்கிறதுன்னா, அன்னைக்கு நாம் வணங்குறோம். எப்படி வணங்கணுன்றதானா, ஜாக்கிரத அவஸ்தையில் வணங்கணும். ஜாக்கிரத அவஸ்தையில் இருக்கும்போது எப்போதும் அன்னையை நாங்கள் மனசுக்குள்ளே நினைச்சுட்டே இருக்கணும். அது மட்டுமல்ல, தூங்கிட்டோம்னா சொப்னத்தில் கூட வேறு எந்த ஆலோசனையும் வரக்கூடாது. அங்கே கூட நம்ம மனசு அப்போ இருக்கும். வெளியே உடம்பு இருக்கிறது இல்லை, அவ்வளோதான். சொப்னத்தில் நம்ம தூங்கி இருக்கும்போது சொப்னத்தில் மனசு இருக்கும். அந்த மனசால் கூட நீ அன்னை நினைச்சுன்னு இருக்கணும். அன்னை நமஸ்காரம், அன்னை நமஸ்காரம், அன்னை நமஸ்காரம்னுட்டோம். அது ஆனதுக்கப்புறம் சுஷுப்திக்கு போயிடுறோம். சுஷுப்திக்கு போயிருக்கும்போது மனசு எங்கே போயிடக்கூடாது. சுஷுப்தியில் கூட அன்னையே நான் ஒன்றும் வழங்குறேன், ஒன்றும் மறைக்க மாட்டேன். இந்த மாதிரி ஜாகிரத், சொப்னா, சுஷுப்தி 3 அவஸ்தையிலும் நம்ம அன்னை நினைச்சுட்டே இருந்தோம்னா அங்கே அது சொல்கிறோம். அதே போல் ராமகிருஷ்ணன் நம்ம மனசுக்குள்ளே எப்படி ஊறணும்னா, ஏன் தண்ணி இருக்கும்போதும் கனவுலி சில சமயம் பக்தர்கள் வந்து சொல்கிறார், கனவு நான் ராமகிருஷ்ணன் பார்த்தேன்றான். எவ்வளோ ஆனந்தமாக இருந்ததுன்னா, எவ்வளோ ஒரு பக்தி இருந்ததுன்னா, ஒரு பியூரிட்டி இருந்ததுன்னா ராமகிருஷ்ணர் அவன் கனவு வருவார். அந்த மாதிரி இது இருந்ததுன்னா 3 தடவை தான். இது எப்படி செய்கிறது? முதலாவது நம்ம நினச்சின்னு இருக்கணும், நமக்கு எல்லா ராமகிருஷ்ணர் தான். அவர் தவிர வேறு ஒன்றுமே வேண்டாம், வேறு கடவுளும் வேண்டாம், இந்த உலகமே வேண்டாம். அவர் ஒருத்தர் இருந்தால் போதும், ராமகிருஷ்ணன் மட்டும் இருந்தால் போதும். 2வது இந்த ஜாக்கிரத அவஸ்தை, சொப்னாவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை அவருன்னே நினச்சுன்னு இருக்கணும்ன்றது. இதுக்கு பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? நம்ம மனசு கண்ணு முன்னால் எப்போதும் பெரிய ஒரு ராமகிருஷ்ணர் படம் இருக்கணும். அவர் உருவா பார்க்கும்போது எல்லாம் உள்ளே போய் 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 இறங்கணும். சுவாமி சிவானந்தரை ஒரு பக்தர் கேட்குறார், சுவாமிஜி நீங்கள் மந்திரம் கொடுத்துட்டீங்களே, ஆனால் என்னால் தியானம் பண்ணவே முடியறதில்லை. சுவாமி சிவானந்தர் சொல்ல, கவலைப்படாது, பெரிய ஒரு ராமகிருஷ்ணன் படம் வச்சுக்கோ, கண்ணு திறந்து உட்கார்ந்து உடனே பார்த்துடும், அவர் உள்ளே வந்துடுவாரான்னு சொல்கிறார். சில நாள் அப்படி பண்ணேன்னா அது ஆனதுக்கப்புறம் நீ வாண்டான கூட நீ கண்ணு மூடன்னு ராமகிருஷ்ணரே தெரிய வரும் நிற்கேன்னு சொல்வார். அதனால பெரிய ஒரு ராமகிருஷ்ண படம். நம்ம எல்லாம் ராமகிருஷ்ணர் பக்தர்னா நாம் மட்டும் பார்க்கறதில்ல, யார் வந்தாலும் வீட்டுக்கு அவருக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். ராமகிருஷ்ணர் அவர் நம்ம வீட்டில் இருந்தாருனால்
எல்லா சௌபாகியங்களும் தானாக கிடைக்கும். இது நம்ம சொல்கிற மாதிரி நமக்கு எல்லோரும் ராமகிருஷ்ணர் தான். உயிருக்குள்ளே ரத்தத்திலே உடம்பு முழுஷா ராமகிருஷ்ண மயம் ஆகிடுத்தேன்னா அது ஆனதுக்கப்புறம் அவருடைய அருள் கட்டாயமாக வரும். இந்த ஒரு பாக்கியம் எல்லா பக்தர்களுக்கும் கிடைக்கட்டும் இந்த தமிழ்லாம் வேண்டிக்கிறேன். வணக்கம், நமஸ்காரம்.